தீபாவளி பொங்கல் வசூல் நாங்க தான், இங்க தேட்டர் வசூல் எல்லாம் பொங்குதான். கொண்டாட்டி நகைய வித்த கேங்குதான், நாங்க எங்களுக்கு செஞ்சிடுவோம் தீங்குதான். இஷ்டம் போல நாளும் சாராயத்தை ஊத்துவோம், இங்கிலீஷ் மருந்தால எங்க நோய மாத்துவோம். வணக்கம் நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது நல்ல படம், படத்தின் ப்ரமோஷன். நல்லா கவனிச்சிங்க, படத்து பேரே நல்ல படம். இந்த படத்தில் டாக்டர் ஹரிஷ், தனலட்சுமி, மொட்டராஜேந்திரன், கல்கி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்துக்கு சி பிரபுராம் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். பொதுவாக ஒரு டைரக்டர் படம் எடுக்கும்போது ஒரு ஆக்ஷன் படம் சார், இது ஒரு காதல் படம் சார், ஜனங்களை உடனே போய் பச்சைக்குன்னு பிடிச்சது சார் அப்படின்னா நிறைய பேர் ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்கிறாங்க. இந்த டைரக்டர் வித்தியாசமாக நம்ம படம் எடுக்கிறது முக்கியம் இல்லை, அந்த படம் ஒரு பாடத்தை மக்களுக்கு சொல்லணும். 2 மணி நேரம் பார்த்தான்னா அவன் அந்த மனசை கசக்கணும், அந்த மாதிரியான ஒரு கதை. வணக்கம், என்னோட பேர் வந்துட்டேன்னா பிரபுராம். இங்கே தமிழ் சினிமாவில் என்னோட முதல் முயற்சியாக வந்துன்னா ஒரு படம் எடுத்திருக்கேன். அந்த படத்தோட பேர் வந்து நல்ல படம். என்னோட படம் பேர் நல்ல படம்னு வச்சிருக்கீங்க கேட்டிங்கன்னா, அது என்னன்னா, நான் வந்து ஒரு கதையை வந்துன்னா ஒரு நல்ல கதை எடுத்திருக்கேன். அந்த கதை என்னன்னா, மதுவிலக்கு அறிவிச்சா நாடு எப்படி இருக்குன்றத அதை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து என்னன்னா, ஒரு ப்ரொடியூசரை பேசி அந்த ப்ரொடியூசர் வந்து என்னன்னா, அதே எண்ணத்துல அந்த ப்ரொடியூசர் இருந்து, அந்த ப்ரொடியூசர் என்னன்னா அழகு பாண்டியன் சார் ஒருத்தர், அவர் வந்து என்னன்னா அதே எண்ணத்துல மதுவிலக்கு அறிவிச்சா நாட்டுல வந்து குடியால நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க, குடி வந்து என்னன்னா இல்லைன்னா எப்படி இருக்குன்றத என்னோட முயற்சியை அவர் அப்ரிஷியேட் பண்ணி இந்த படத்தை எடுக்க வச்சாரு. நிலவின் மகளா அகலா அகலா அழகின் துகளா என் மேலே ஊடலா. முன்பு ஒரு காலத்துல ஒரு அழகான கிராமம். அப்ப நாங்க எந்த காலத்துல இருக்கோம்? அதெல்லாம் வேணாம். சரி, ஒரு ராஜா இருந்தாராம். இந்த ராஜா கதெல்லாம் வேணாம், சலிச்சு போச்சு. யோ பையா, என்னப்பா கோச்சுக்கிறாம அதை லைட் ஆஃப் பண்ணிட்டு போட. சூரியன் ஒழிச்சுக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணணுமா? கேளு 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 குடிகார கதைய கேளு, கேளு 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 குடிகார கதைய கேளு. சரி, ஏற்கனவே மதுவிலக்கு பற்றி நிறைய படங்கள் வந்துட்டு ஐயா நீங்கள் கேட்கலாம். நிறைய படங்கள் மதுவிலக்கு எவ்வளவு நஷ்டத்தை தருது, எவ்வளவு துயரங்களை தருது, மக்களை எப்படி சாவடிக்குது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த படம் அப்படி அல்ல. முதல்ல பசங்க எல்லாரும் வேலை வெட்டி இல்லாமல் அப்போ காசில் தண்ணி அடிச்சுட்டு ஒரே ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு லெவலில் அரசாங்கமே பார்த்து மதுவிலக்கு கொண்டு வந்து விடுது. இந்த மதுவிலக்கு கொண்டு வந்த பிறகு மதுப்பிரியர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த குடியாருங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அப்புறம் எப்படி அவங்க திருந்துவாங்கங்கிறத டீட்டெயிலாக இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. ஆனால் இது ஒரு என்னடா இது ஒரு மாதிரி செய்திப்படம் மாதிரி இருக்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, இடையில நிறைய காமெடி, காதல் எல்லா விஷயங்களும் வச்சுருக்காரு பிரபலம். இந்த படத்துல வந்துன்னா ஹரீஷ்ன்றது அவரோட மகனே வந்துன்னா ஹீரோவா பண்ணியிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு அவரும். அப்புறம் தனலட்சுமின்ட்டு திருக்குறள்னு ஒரு படத்தை பண்ணாங்க. அவங்களும் தமிழ் பேஸ்ட் ஒரு விஷயம் பண்ணதால தமிழ் பொண்ணு தான் ஹீரோயினா இருந்தாங்க. அவங்கள வந்து நான் வச்சு இந்த படத்தை இயக்கியிருக்கேன். இந்த படத்துல வந்து மொட்டராஜேந்தர், கல்கி, அப்புறம் ரமா மேம், அப்புறம் பிரியதர்ஷினி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்துன்னா நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு காமெடி படமா இப்படின்னா மதுவிலக்கு வச்சு வந்துன்னா நான் வந்து அழுகாட்சி படம் எடுத்தா தப்பா இருக்குன்றதால ஒரு அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் காமெடியா வந்துடுன்னா இந்த படத்தை வந்துடுன்னா எப்படி மக்கள் கிட்ட சேர்க்கணுன்றத இது பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு இசை வந்துடுன்னா சகீஷ்னா சேவியர்ன்ட்டு இலங்கையை சேர்ந்தவர் தான். இலங்கை தமிழ் மக்கள் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதை பேஸ் பண்ணி இது மியூசிக் டைரக்டரும் வந்துன்னா இலங்கை தமிழர், இது லிரிசிஸ்ட் வந்துன்னா அஸ்மின் ஒருத்தர் எடுத்திருக்கோம். அவரும் வந்துன்னா இலங்கை தமிழர்.
தீபாவளி பொங்கல் வசூல் நாங்க தான், இங்க தேட்டர் வசூல் எல்லாம் பொங்குதான். கொண்டாட்டி நகைய வித்த கேங்குதான், நாங்க எங்களுக்கு செஞ்சிடுவோம் தீங்குதான். இஷ்டம் போல நாளும் சாராயத்தை ஊத்துவோம், இங்கிலீஷ் மருந்தால எங்க நோய மாத்துவோம். கட்சி கொடி போல வெட்டியத்தான் ஏத்துவோம், காலையில தாண்டா வாச கதவை சாத்துவோம். ஏன் மச்சான் இப்படிதான், ஒண்ணு வச்சா அப்படிதான், முட்டால கடி பத்தல 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 பத்தலதான். ஏன் ஐசா லக்கடிதான், நம்ம பைசா லக்கடிதான். ஏன் ஐசா நீ கடி முத்துன முத்துன முந்திரிதான். இந்த படத்துடைய கதாநாயகன் ஹரிஷ் டாக்டர், எம்பிபிஎஸ் பட்டம் பெற்ற டாக்டர். அவருக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஒரு ஆசை. அவங்க அப்பா ரியல் எஸ்டேட் அதிபர். ரியல் எஸ்டேட்டில் சம்பாதிச்சதை இன்வெஸ்ட் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்தை நானும் பார்த்தேன். சில கிளிப்பிங்ஸ்லாம் நான் இந்த பதிவில் போட்டிருக்கிறேன், பாருங்கள். நல்ல மெலோடி சாங் இருக்குது, லவ் சாங் இருக்குது. அப்புறம் இந்த இப்போ சமீபத்தில் வருது இல்லையா குத்து சாங், அந்த குத்து சாங் 2 குத்து சாங் இருக்குது. உடம்பு வலி போக தண்ணியத்தான் குடிப்போம், மூக்கு முட்டை அடிப்போம், காணா பாட்டு படிப்போம். குடிச்சு மட்டையாகி ரோட்டுல தான் கிடப்போம், பாட்டில படுப்போம், 4 காலில் நடப்போம். கண்ணாலும் 1க்கு 2 மப்புல தப்புல கட்டல கட்டல வெறுத்து போச்சு மச்சான் பொண்ணுங்க என்னால. கண்ணுல வேர்வை இன்னும் வத்தல 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 வத்தல, வாழ்க்கை தொலைஞ்சு போச்சு கண்ணுக்கு முன்னால. ஆனா நாங்க சந்தோஷமா இருப்போம், உசுர குடிக்கும் தண்ணி ஒன்னால. வாயா மாம்சு வானத்தில பரப்போம், சோகம் ஓடும் தன்னால. விஜய் சார் வந்து என்னன்னா 700 கடையை வந்து க்ளோஸ் பண்ணா வந்து என்ன ஆகும்னு சொன்னதுக்கு, நான் செத்துருவேன் சார், நான் இது அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன், இது கடை இல்லைன்னா நான் என்ன ஆவேன் அப்படிலாம் சொன்னாங்கல்ல. அதை பேஸ் பண்ணி இது நான் ஒரு கதையை எடுத்திருக்கேன். குடியில வந்து என்னன்னா, குடியால என் குடும்பமும் பாதிச்சிருக்கு, நிறைய குடும்பங்கள் பாதிச்சிருக்கு. படத்துக்கு ஓப்பனிங்ல வந்துன்னா குடியை கெடுக்கும், இது என்ன புகைப்பழக்கம் உடல்நலத்துக்கு தீங்கு அப்படின்ட்டு போர்டா போடாம அரசாங்கமா நினைச்சா மக்கள் கிட்ட வந்து மதுவே இல்லைன்னா என்ன ஆவாங்க? மது வந்து விற்கிறதா தான் அவன் குடிக்கிறான். எத்தனை நாள் அவன் வந்து ட்ரை பண்ணுவான். குடிக்கிறது வந்து சும்மா வந்து சொல்லுவாங்க, இதுனா மக்கள் குடிக்கிறதால தான் நான் விற்கிறேன், மக்கள் குடிக்கிறதா நான் விற்கிறேன். அப்படிலாம் இல்லை. இது என்ன இல்லைன்னா, ஒரு பொருள் வந்து இல்லைன்னா அவன் 4 நாள் தேடுவான், 5 நாள் தேடுவான், 6ஆவது நாள் அவன் விட்டுருவான். அது தேடுறதா விட்டுருவான். அதுல வந்து அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுத்திருக்கோம். ஏன் இல்ல, அதான் நம்ம மத்திய அரசு இருக்கே, அவங்க கொண்டு வந்தாங்க ஒரு குண்டு, இந்த நாடே ஆடி போச்சு. இவனுங்க எந்த மூளைக்கு? அப்புறம் என்னாச்சு? மத்திய அரசு நாட்டு மக்களின் நலனுக்காக பூரண மது விலக்கு அறிவித்துள்ளது. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு கொடைக்கானல நடந்திருக்கு, அதுக்கப்புறம் ராஜபாளையத்தில் நடந்திருக்கு. பெரும்பாலும் அவுட்டோர் இந்த படமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடல் காட்சி படமாக்கப்பட்ட இடங்கள்லாம் பிரமாதம். அதாவது அந்த பச்சை பசேல் கொடைக்கானல், அது மட்டும் இல்ல ராஜபாளையத்தினுடைய அழகு, இதெல்லாம் மிகச்சிறப்பாக இந்த பாடல் காட்சிகள் விளக்குகிறது. நீங்க நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நெஹலா நெஹலா நிலவின் மகளா, அகலா அகலா அழகின் துகளா, என் மேலே ஊடலா, என்னை பாடு பாடலா. அழகா அழகா அழகின் அழகா, இழகா இழகா மனதும் இழகா, பொய் சொன்ன காதலா, பொய் சொன்னால் காதலா. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அழகு பாண்டியன். இவர் ஏற்கனவே ஒரு படம் எடுத்து அனுமதிப்பட்டவர். எனவே இந்த கதையை இயக்குனர் போகலாம்ட்டு அவருடைய நண்பர்கிட்ட சொல்லி
அதை ஓகே பண்ணியிருக்காரு. அவர் முதல்ல 3 கதை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கதை நல்லா இருக்குன்னு வந்து சொல்ல போக அழகு பாண்டியன் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. ஒரு ஊர்ல வீணா போன 4 பேரும் அவங்கள போலவே குடியாலேயே அழிஞ்ச ஊரும் இருந்துச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே தலைமையா ஒரு சங்கமும் அதுக்குன்னு ஒரு தலைவனும் இருந்தான். இந்த சங்கத்தையும் குடியும் வச்சுக்கிட்டு இவனுங்க பண்ண அளப்பற ஏராளம். டாக்டருக்கும் குடிகார சங்க தலைவருக்கும் கல்யாணம் சொன்னா எப்படிடா ஒத்துப்பாரு? அப்பாக்கே கட்டிங் காசு இல்ல, உனக்கு கறி கேக்குதா? போல தடுமாறி வெளிதாக்கா வரலாறு. பாட்டுல தொட்டா ராஜாங்கம் அதை குடிச்சு முடிச்சா பாயாசம். பாட்டுல தொட்டா ராஜாங்கம் அதை குடிச்சு முடிச்சா பாயாசம். முடிச்சு வைக்க காசு உங்ககிட்ட என்னைக்கு இல்லையோ அன்னைக்கு எனக்கு சம்பாதிக்க தெரியும், புரியுதா? படம்னாவே வந்துருன்னா இப்ப நிறைய வந்துருன்னா தோலை காமிச்சு படம் பண்றது, இதுல என்ன ரத்தம் காமிச்சு படம் பண்றது, இந்த ஒரு கலாச்சாரமா போயிட்டு இருக்க டைம்ல நான் வந்து ஏன் இந்த படத்தை எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, மக்களுக்கு வந்து என்ன விழிப்புணர்வுக்கான படமே இப்ப இல்லாம இருக்கு. இப்ப எது தொட்டாலுமே ரத்தம் வந்துருன்னா ரத்தத்தை வெட்டுறது குத்துறது, இதுல மக்களுக்கு வந்து ஒரு வன்மமே போயிட்டு இருக்கு. அந்த வன்மம் எல்லாம் குறைக்கிறதுக்கும் இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு புரிதலும் விழிப்புணர்வும் வரணும் என்றதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். பட்டைய கலப்புறோம், பட்ட சாராயத்தை பரப்புறோம். எங்களுக்கு சரக்கு வேணும். குழந்தைக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அட குடிகார குழந்தைங்களா, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போறோன்னு தெரியலையே. குடிகார கதையை கேளு 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 மக்கா, குடிகார கதை. இது வந்து ஒரு சமூக விழிப்புணர்வு படம். அதாவது நிறைய பேர் இன்னைக்கு வந்து குடியை ஒழிக்கணும் சாராய கடை இந்த பிராண்டு கடை மூடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரசாங்கமும் அந்த முயற்சியை ஈடுபடுது. ஆனா எப்படி இந்த மதுக்கடைகளை மூடுவது, அதனால் எத்தகைய விளைவு ஏற்படும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் பல படங்கள் மதுவிலக்கு பிறகு வந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த படம் சொல்லல. முதல் தடவையாக இந்த நல்ல கருத்தோடு ஒரு நல்ல படம் வெளிவந்திருக்கிறது. என்ன பண்றது நம்ம? இனிமே சரக்குக்கு நாம என்ன பண்ண போறோம்? அமைதியா இருக்கடா, அமைதியா இரு. எனக்கு வருத்தமா இருக்கு. சரக்கு நான் சாப்பிடா. வா என்ன விட்டு வா விடுறா, நான் செத்துறேன். விடுங்கடா என்ன. விடுங்கடா டேய், விடுங்கடா டேய். டேய் நான் சொல்றத கேளுங்கடா, நான் பாத்துக்கிறேன். விடுங்கடா. நம்ம எல்லாரும் கொத்தி சாவடிச்சிட்டு நம்ம செத்துறோம் மாப்ள. வாடா வாடா, குத்து வைக்க சொல்லு மாப்ள. வேண்டாம் நான் சொல்றத கேளுங்கடா, நான் பாத்துக்கிறேன். விடுங்கடா. இந்த படத்தை வந்து எல்லாரும் வந்து தியேட்டர்ல வந்து பார்க்கணும். இது எல்லாரும் வந்து இந்த ஒரு புது டைரக்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஒரு புது டீம் வந்து வரும், அதுக்கு எங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும். இந்த படத்தோட பேரு நல்ல படம். பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து நல்லாவே இருக்கும் படம். எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. ரொம்ப நன்றிங்க, தேங்க்ஸ். செப்டம்பர் மாசம் ரிலீஸ் வச்சிருக்காங்க. நீங்க தியேட்டர்ல வந்து படத்தை கண்டிப்பா பார்க்கணும். அந்த சமயத்துல நானும் விமர்சனத்துல பங்கு பெறுவேன். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். குடிகார கதையை கேளு 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 மக்கா, குடிகார கதை. மியா கலிஃபா தெரியுமா? ஒன்னா சேர்ந்து ரொம்ப க்ளோஸ், லவ் பண்ணிட்டு இருந்தோம். நான் குடிக்கிறது பிடிக்காம அவ கோச்சுக்கிட்டு பாரின்னு போயிட்டா. அங்க சார்லி சர்ச்னு ஒருத்தர் இருக்கா நம்மள. அவ ஒருத்தனை வாட்ச்மேனா டாக்டரா நல்லா மாறி மாறி வேலை செய்வானா.